21வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 42வது வசனம். 42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. மூளைக்கல்லாயிற்று, மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ரொம்ப அழகா இருக்கு. மூளைக்கு தலைக்கல். ஆமென், ஆமென். இன்றைக்கும் ஒரு வீடு கட்டணும்னா என்ன பண்ணுவாங்க? மூளை பிடிப்பாங்க, மூளைக்கல்லுன்னு ஒன்று வைப்பாங்க. எல்லா வீடுமே இல்லை, மூளைக்கு ஒரு கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வச்சு அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே அதை கனெக்ட் பண்ணி வச்சு விட்ருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் பேசும்படி மூளைக்கு தலைக்கல் என்கிற அடிப்படையில் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து நாம் இதே அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அது பிடிபடும். வாசிப்போமா? 33வது வசனத்திலிருந்து. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். கனிகாலம் தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். ஆமென், ஆமென். இந்த ஓமையை சொல்லிவிட்டு தான், இந்த ஓமையில என்ன பிடிபட்டுச்சு? இங்கே தோட்டக்காரன் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கு. எஜமான் இருந்தாரு. எஜமான் தோட்டக்காரங்க கிட்ட தோட்டத்தை பராமரிக்கணும்னு சொல்றார். இந்த தோட்டம், ஆண்டவர் இங்க சொல்ற இந்த தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அந்த தோட்டத்தை பராமரிக்கும்படி அவர்களுக்காக ஊழியக்காரர்களை வைத்தான். அதுதான்
அந்த தோட்டக்காரர்கள் என்று சொல்லுகிறேன். தோட்டக்காரன் என்ன செய்யணும்? அதை கொத்தி எரு போட்டு பராமரித்து நல்லா எல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு அந்த விளைச்சலின் பலனை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்படி அவர்கள் அதை செய்யவில்லை. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரரை, இந்த அதாவது இங்க சொல்லப்படுற இந்த ஊழியக்காரர் தோட்டக்காரங்கன்னா யாரை குறிக்குதுன்னா, எனக்கு கீழே கவனிச்சிங்கன்னா புரியும் பாருங்க. 45வது வசனத்துல வாசிங்க. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து ஹல்லேலூயா. யாரை குறிச்சு? அவங்களே குறிச்சு. அப்படின்னா யாரை சொல்றார்? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். பரிசேயன்னா உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவன், ஆவி உண்டென்று விசுவாசிக்கிறவன், அவன் ஆண்டவரை குறித்த ஒரு அறிவுடைய ஒரு மனிதன், அவன் தான் பரிசேயன். அவனுக்கும் கோபம் வந்துட்டு, புரியுதா? பிரதான ஆசாரியருக்கும் கோபம் வந்துட்டு, ஏன் இவங்க வசமா அந்த ஆடுகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். பிடிபட்டுதா சொல்லுது? அப்ப தோட்டக்காரன் யாரு? இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். ஆண்டவர் வேற வேலைக்காலங்கள் அனுப்புறான்னு வருது இல்லையா? பழைய ஏற்பாட்டா? இப்ப ஆண்டவர் பேசுற காலம் என்னது? பழைய ஏற்பாட்டு காலம். சரியா? இந்த வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருந்தாலும் புதிய உடன்படிக்கை இயேசுவின் மரணத்துக்கு பின்பதாக உண்டாயிற்று. இயேசு உயிரோடு இருக்கையில் பேசும் பொழுது அவரும் ஒரு யூதனாக அநேக முறைகளை கை கொண்டிருந்தவர். அதை மறந்துடாதீங்க. சரியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆனால் அவர் சில விஷயங்களை எதுல தகராறு பண்ணிட்டார் அவங்க கிட்ட? ஞாயிற்றுக்கிழமை வராது, சாரி சனிக்கிழமை, அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கல, அதுல தகராறு பண்ணிட்டார். ஓய்வு நாளை கடைபிடிக்காதனால இவர் தேவன்கிட்ட வந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை விட்டார் அவங்க கிட்ட. அதுக்கு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் அவரை என்ன செய்யணும்? கொண்டு போய் பலியிடுறதுக்கு கொண்டு போகணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 39வது வசனத்துல என்ன சொல்லுது? அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இயேசுவை எருசலேம் நகரத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். புரியுதா? இந்த ஓமை இயேசுவை பத்தி சொல்றார். இயேசு குமாரன் தான் இயேசு. சரியா? பிதாவானவர் அவர் தான் யாரு? எஜமான். அப்படித்தானே போட்டிருக்கு இல்லையா? எங்க ஒரு மனுஷன், வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். சரியா? அப்ப அவர் தான் தேவன். அப்ப தேவன் தன்னுடைய குமாரனை கடைசியில் அனுப்புறார். அப்ப இடையில வந்த ஊழியக்காரங்கள்லாம் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க. அவங்க வசமா சபை ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் அங்கே தீர்க்கதரிசிகள் வந்து, எப்பா இங்க பாரு, நீ செய்யறது சரியில்லை, பார்த்துக்கிடு, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லி நிறைய உபதேசங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் வாஸ்தவனா தெரியும், ஏகப்பட்ட வார்த்தைகள் சொல்லுது. நீ செய்ய வேண்டியது செய்யாம விட்டுட்டப்பா. ஆசாரியர்கள் ஒரு இடத்துல சொல்றார், ஆசாரியர்களை கண்டிக்கிறார் ஆண்டவர். தங்களையே மேய்த்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களை நோக்கி அப்படின்னு எழுதியிருக்க வசனம். சோத்திரம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்த பொழுது அநேக வேலைக்காரர், நல்ல கவனிங்க, அந்த நாம் வாசித்த 36 சொல்லுது, அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கிறார். எப்படியாவது இவங்க செவி கொடுத்துட மாட்டாங்களா? ஜனங்க செவி கொடுத்துட மாட்டாங்களா? ஜனங்க செவி கொடுத்து தேவனுடைய வழியை கரெக்டா கை கொண்டுற மாட்டாங்களா அப்படின்னு. சரியா? பிடிபடுதா? அப்புறம் இப்படி இருக்க சூழ்நிலையில தான் தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, அதான் இயேசு, என்ன பண்ணிட்டாங்க? இவனை காலி பண்ணா எல்லாம் ஜெயம், அப்படிதானே செய்தாங்க கடைசியா. இல்ல, இவன் ஒரு ஆள் செத்தானா போதுண்டே, நம்ம வம்சமே தலைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் கொன்னான் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள் அப்படின்னு பாருங்க. இப்போ இதை சொல்லிட்டு 42 வாசிக்கலாம். நாம போக வேண்டிய சப்ஜெக்ட் குள்ள போயிருவோம். சரி, 42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இந்த கல்லு எப்பா? இவரு என்னது?
ஓய்வுனால கை கொள்ள மாட்டேங்கிறாரு, தன்னை பிதாவுக்கு சமமாக்கி குமாரன்னு சொல்றாரு. அப்போ இவர் சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை தள்ளுறாங்க. வேண்டாம், இவர் வேண்டாம் அப்படின்னு தள்ளுறாங்க. எங்க தள்ளினாங்க? அங்க சிலுவைக்கு முன்னாடி இயேசுவை பிலாத்து வாரினால் அடிப்பிச்சிட்டார். வாரினால் அடிச்சாச்சு. அடிச்சு வெளியே கொண்டு வரப்படுகிறார் இயேசு. வருகிற இடத்துல, நான் உங்களுக்கு ஒருத்தனை விடுதலையாக்கணும்ல பஸ்காவோட, யாரை இவனை விடுதலையாக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறான். யார? இயேசுவை கேட்கிறான். அவன் சொல்றாங்க, இவனை தள்ளும், பராபாசை விடுதலையாக்கும். அப்படின்னா தள்ளினார்கள் இருக்கா, தள்ளும். அப்ப ஆண்டவர் முன்னக்கூடிய சொல்றார் விஷயத்தை, இப்படிதான் நடக்க போகுதுப்பா அப்படிங்கிறத சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வீடு கட்டுகிறவர்கள், அதாவது தேவனுடைய சபையை கட்டமைக்கிறவர்கள், தேவனுடைய சரீரமாகிய சபையை கட்டமைக்கிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு தலைக்கு, அதாவது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிவிட்டார். இதை அப்போஸ்தலர்களில் தன்னுடைய உபதேசங்களில் சொல்லும்போது ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். சரியா? கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அப்போஸ்தலர் 4:11 வாசிங்கள். 11:10, 11 13 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 4:11 வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே. இங்க யார் சொல்றாங்க? ஊழியக்காரங்க கிட்ட தான் பேசுறாங்க இங்க. சரியா? யார்கிட்ட? அந்த பிரதான ஆசாரியர்கள் அவங்களா இருந்தாங்க, அவங்க கிட்ட தான் பேசுறாங்க. உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் 10 வாசிக்கணும் நினைக்கிறேன். மன்னிக்கணும், 10 வாசிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். ஆமென். அங்க ஒருத்தர் சுகம் உண்டாயிட்டு அவனை குறித்து பேசுறாங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நாமம்னு சொல்றாங்க. அடுத்துதான் இப்பதான் 11வது வசனத்துல வாசிங்க. உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்தை அங்கே அறியாத தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். சரியா? இதே சத்தியத்தை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க? தொடர்ந்து ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கும் சொன்னாங்க. நீங்க பேதுருவை, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி, இஸ்ரவேலருக்கு அப்போஸ்தலராய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ அப்போஸ்தல ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? புறஜாதிகளுக்கு, புறஜாதினா யாரு? யூத வம்சத்தில் பிறக்காத, இஸ்ரவேலராய் பிறக்காத எல்லாரும், நாமும் நம்மையும் சேர்த்து. சரியா? புறஜாதிகள். அந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. ஆமென். அதை குறித்து எங்க எழுதியிருக்கு? அப்போஸ்தலர் 20:26. அப்போஸ்தலர் 26 வாங்க. 26 தேவனுடைய 18 20:18 26:18.
அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு எங்க வரணும்? இருளை விட்டு ஒளியிடத்துக்கு வரணும். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. எப்படி போட்டிருக்கு? நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். 20வது வசனம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய். முதல்ல என்ன செஞ்சிருக்கான்? ஆண்டவருடைய ஜனங்களுக்குள்ள அவருக்கு ஊழியம் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. இதுக்கு புரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலர் 13 வாசித்தீங்கன்னா அவர்கள் போதகர்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் இருந்தார்கள். அது எவ்வளவு நாள்? ஏறக்குறைய 13 வருஷம். எப்போ? பவுல் சந்திக்கப்பட்ட நாளிலிருந்து 13 ஆண்டுகள் அவன் சபைக்குள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, இப்ப பவுல் இப்படி செஞ்சார்ல, இந்த மாதிரி செய்யப்படுகிற ஊழியத்தை தான் இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மிஷனரி ஊழியம். சரியா? அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தர் கிருபையில நாங்க எங்கேயோ கடந்த எங்களை திரும்ப இங்க கொண்டு வச்சிருக்கிறாரு. இங்க சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு நாங்கள் போய் சொல்ல வேண்டிய ஜனங்களுக்கு எங்க சான்ஸ் கிடைச்சாலும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். அது பட்டணத்துக்குள்ள கிடைச்சாலும் சொல்லிடணும், நகரங்கள்ல கிடைச்சாலும் சொல்லிடணும், சபைகளுக்குள்ள கிடைச்சாலும் சொல்லிடணும். அப்புறம் என்ன செய்யணும்? கிராமங்களுக்குள்ள போகும்போதும் சொல்லிடணும். அப்ப சுவிசேஷம் சொல்ற வேலை நம்ம மேல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்க கேட்கலாம், அவர் ஊழியக்காரர் பிரதர், அவர் சொல்லுவாரு, நாங்க எப்படி? உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால சொல்றீங்க, நாங்க எப்படி? சபை ஆதியில் இந்த, அதாவது கிறிஸ்துவின் சபை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 28 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். எப்படி? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். சீஷராக்கி அப்படின்னா என்னங்க? இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றுதல். சரியா? அப்போ பின்பற்றுகிறதாய் மாற்றிவிட வேண்டிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அப்போஸ்தலர் கையில கொடுக்கப்பட்டுச்சு. சீஷர்கள் சிதறி போனார்கள் என்று ஒரு இடத்துல வரும். அப்போஸ்தலர் 4 அப்புறம் வாசிங்கன்னா வரும். சரியா? சிதறி போனவர்கள் போய் பிரசங்கித்தார்கள். யார் அது? சீஷர்கள். அப்போஸ்தலர்கள் மட்டும் இல்ல, சிதறி போன சீஷர்கள். அப்ப சீஷர்கள் யார்? சீஷர்கள் அப்போஸ்தலர் 11:26 சொல்லுது. முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆமென். அப்ப நானு சீஷனா இருந்தா, இப்ப இங்க இருக்கிற ஜெப வீட்டுக்குள்ள இந்த ஆன்லைன்ல இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தது. நீங்க யாரு? கிறிஸ்தவர்கள். சரி, கிறிஸ்தவர்கள் என்னது? சீஷர்கள். அப்ப சீஷனுடைய வேலை என்னது? சுவிசேஷம் சொல்லணும். பிரதர், அதை பத்தி பேசினா எங்க வேலையில பிரச்சனை வந்துடும், தொழில பிரச்சனை வந்துடும், பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுருவாங்க. நீங்க உங்க அனுபவத்தை சொன்னா போதுங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி அவங்க ஏதாவது பிரச்சனைகளை பேசும்போது, எக்கா கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன், எங்க இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜெபத்தை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குவாங்க பாருங்க. அப்ப சொல்லுங்க, இயேசு ஒருவர் தான் என்னது? வழி. இயேசு மட்டும்தான் மூளைக்கெல்லாம் இருக்கிறார். ஏன்? ரட்சிப்பை நான் பெறுகிறதற்காக. நான் வாசித்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் வாசித்த அந்த பகுதி 10 13 வருஷம் வரைக்கும் வாசித்தோம் இல்லையா? 10 13 வருஷம். அதுல என்ன சொல்லுது? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க.
உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பதாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. என்னது 12? அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்பட்ட இயேசுவை என் வாழ்க்கையில் நான் ருசித்திருக்கிறேன். நல்லது. என்னிடத்தில் நம்பிக்கையோடு பேசுகிற, என்னிடத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலோடு ஒரு உறவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேனா? இயேசு சொன்னார், பட்கடிப்பு உண்டாயிருக்குமா, அவர்கள் புழு சாகாது. எங்க தெரியுமா? அதெல்லாம் அங்க குழிக்குள்ள, அங்க நரக ஆக்கினையில் அவங்க அகப்படும் பொழுது நடக்க போற காரியம். ஏன் பட்கடிப்பு தெரியுமா? பல்ல கடிச்சிட்டு, ஏண்டா உன் கூடையே தானே சுத்திக்கிட்டு இருந்த, ஒரு வார்த்தை இந்த இயேசு தான் தெய்வம் நீ சொல்லியிருக்கலாம்ல. சொல்றது புரியுதா? ஆபிரகாம் மடியில லாசரு இருந்தத அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தான்னு சொல்லுதுங்க. பெரும் பலப்பு இருக்குதுன்னு ஆபிரகாம் சொல்றார். எப்பா உனக்கு எனக்கு நடுவில் பெரும் பலப்பு இருக்கு, நீ அங்கிருந்து வர முடியாது, நான் இங்கிருந்து வர முடியாது சொல்றார். பட் they can see it, பார்க்க முடியும். அதே மாதிரி நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் இருக்கும் பொழுது அவர்கள் நரக ஆக்கினையில் கிடக்கிறவர்கள், அங்கிருந்து அந்த ஆத்துமாக்கள் அழுது புலம்பி கூப்பிடும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்களிப்பு என்ன? Are you really அதாவது ஆண்டவரை குறித்து நீங்க சொல்றவங்களா இருக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க. கிறிஸ்டியானிட்டி இஸ் a good way, நல்ல ஒரு வழி. ஆனா கிறிஸ்டியன்ஸ் உடைய ஃபெயிலியர்ஸ்னால, கிறிஸ்தவர்களுக்குரிய தவறான நடக்கைகளினால என்ன உண்டாயிட்டு? அவனுங்க இப்படிதான் பேசுவானுங்க, ஆனா என்ன செய்ய மாட்டானுங்க, அவனுங்களே ஒழுங்கா இருக்க மாட்டானுங்க தெரியுங்களா? அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு கடைக்கு இல்ல, ஒரு சகோதரரை சந்திக்க நேர்ந்தது. ஒரு விஷயத்தை வாங்கி வரும்படி போனேன். அந்த இடத்துல அவங்க சொன்ன காரியம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவர் அறியாதவன் பிரதர், அவன் கரெக்டா எந்த கலப்படமும் இல்லாம கொடுத்துருவான். ஆனா ஆண்டவர் அறிஞ்ச 2 பேர் இருக்காங்க, 2 பேர் அதுல தண்ணியை ஊத்தி தான் கொடுப்பாங்க தெரியுமா அப்படின்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாட்சியுள்ள ஜீவியம். உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, உலகத்தின் கண்கள் நம்ம மேல் இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் சரியா சாட்சியுள்ள ஜீவியம். அதை எப்படி செட் பண்ணிக்கிறது, அதை எப்படி சரிப்படுத்திக்கிறது? வேற வழியே கிடையாதுங்க. பிரசங்கங்கள் கேட்கறது ஒரு சின்ன வழிகாட்டுறதுக்கு மட்டும்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரசங்கத்தை கேட்கறது, சபைகளில் உட்கார்ந்து கேட்கறது வழிகாட்டுறதுக்கு மட்டும்தான். ஆனா வழி நடக்கிறதுக்கு உதவியா இருக்கிறது இந்த சத்திய வேதம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிறதோட நிறுத்தக்கூடாது. பிராக்டிசிங் இன் டெய்லி லைஃப். ஒவ்வொரு நாளும் அதை செயல்படுத்துறதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா? ஏங்க, அவர் ஒரு கிறிஸ்தவருங்க, வாய் திறந்தா போய் பேச மாட்டார் தெரியுமில்ல, அப்படி நம்மளை பார்த்து சொல்றாங்களா? ஹல்லேலூயா. அவர் ஒரு கிறிஸ்தவருங்க, என்னதான் பேசி பாருங்க, சண்டையே போட மாட்டாருங்க, அமைதியா இருப்பாருங்க, அப்படி சொல்றாங்களா? அவர் ஒரு கிறிஸ்தவருங்க, அந்த அக்கா ஒரு கிறிஸ்தவங்க, கோபமே பட மாட்டாங்க தெரியுமா, சொல்றாங்களா? சிலரு
வீட்டுக்குள்ள நல்லா இருக்க மாட்டாங்க, வெளியில நல்லா இருப்பாங்க. சிலர் வெளியில நல்லா இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியா வேற மாதிரி கிடப்பாங்க. அப்படியே நல்லவன் போல, அதாவது எப்படி வெளியில இஷ்டத்துக்கு வாழ்வான், வீட்டுக்குள்ள நல்லவன் போல வாழ்ந்துக்கிடுவான். சொல்ல புரியுதா? சிலர் வீட்டுக்குள்ளேயே எதிர்த்து சண்டை, எதுக்கு எடுத்தாலும் யாரு, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள. இத வீட்டுக்குள்ளே இருக்காது. எப்படி வெளியில இருக்க ஆளுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? அவங்க இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க பேசிடுவாங்க. எல்லா கண்களும் ஒரு தேவ பிள்ளையை நோக்கி இருக்கிறது ஒரு நாள் மறந்துடாதீங்க. அப்ப என்னை நோக்கி இருக்கிற கண்களுக்கு முன்பதாக நான் என் வீட்டுக்குள்ளேயும் ஒரு நல்ல மாதிரியுள்ள வாழ்க்கை, வெளியில போனாலும் ஒரு நல்ல மாதிரியுள்ள வாழ்க்கை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாலும் நல்ல மாதிரியுள்ள வாழ்க்கை. சிலர் ஆலயத்துக்குள்ள நல்லா இருப்பான், வெளியே போனா வேற மாதிரி இருக்கும். மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது அவங்கள மாய்மாலக்காரங்குது. அல்லேலூயா. என்ன பேர் வச்சிருக்குது பைபிள்? மாயக்காரனே, மாய்மாலக்காரனே, மிஸ்டர் மாய்மாலக்காரனே அப்படின்ட்டு இல்ல, ஹிப்போக்ரட். அப்போ நான் என்னவா இருக்கேன்? என்னைய ஆண்டவர் என்ன சொல்லுவார்? தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவர்களாய் இருக்கவும், மனிதர் முன்பதாகவும் குற்றமற்றவர்களாய் இருக்கிறோம் ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, குற்றம் சாட்டப்படாத ஒருவன் இருந்தால் அவனையே நியமிக்கலாம். எதுக்கு? மூப்பர்களா இருக்கிறதுக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கா? நிறைய சர்ச்ல இல்ல. சிலர் அவங்க இத்தனை வருஷம் வர்றாங்களா, இப்படி இப்படி இந்த கொஞ்சம் கொஞ்சம் கை கொஞ்சம் பலமா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தானே செய்யறாங்கல்ல. இட் இஸ் ஹேப்பனிங் லைக் தட். ஊருக்குள்ள யாருக்காவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சம் அவரே போட்டு ஏதாவது கொஞ்சம் 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 ஏதாவது குறைஞ்சதுன்னா அவரே போட்டு எல்லாம் முடிச்சிருவாருங்க. அவர்கிட்ட கொடுத்துருக்கங்க பொறுப்பை, ரைட். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளையே, இயேசு மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். இது எனக்கும் பொருந்தும், மற்றவர்களுக்கும் பொருந்தும். இந்த வசனத்தை வச்சு நம்ம ஆவியானவர் நம்மளை நடத்தினார்ல ஜெபிக்கிறதுக்கு இல்ல, அதுல சொல்லி, ஆண்டவரே என்னுடைய பங்களிப்பு இந்த வருஷத்துல, ஒரு மாசத்துக்கு கூட நான் சொல்லலை, இந்த வருஷத்துல ஒரு 2 ஆத்துமாவை ஜெபாலயத்துக்கு கொண்டு வருவேன்ப்பா, 2 ஆத்துமாவை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துருவேன்ப்பா. நீங்க போற சபைக்கு கூப்பிட்டு போங்க, நல்லது. இல்ல அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு அனுப்புங்க. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற ஒரு சபைக்கு அனுப்புங்க. தேவனை குறித்து குழப்பம் இல்லாம போதிக்கிற சபைக்கு அனுப்புங்க. ஆமென். அல்லேலூயா. அது நல்லதுங்க. ஆமென். எப்படியாகிலும் சபையிலே சேர்த்துடணுங்க ஆட்களை. எப்படியாகிலும் கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னே ஒரு கூட்டத்தை நாம ஆயத்தம் பண்ணிடணுங்க. அது நம்மளால மட்டும் முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் அந்த அக்கினி, அந்த அக்கினி மேலிருந்து இறங்கி வருகிற அந்த அக்கினி, அந்த அக்கினியின் வல்லமையினால் அது முடியும். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து ஆண்டவரே, என் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன். இந்த நாள் எனக்கு நீங்க சொன்னபடி மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிற உங்களை குறிச்சு என் வாழ்க்கையில, என்னுடைய செயல்களில நான் சாட்சியா மாற விரும்புறேன். கடந்த நாட்டில் ஒரு பிரசங்கத்துல பார்த்தோம், அன்பு அன்பு பூரண சற்குணம் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3:13 பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு. ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. 14 வாசிக்கிறோம். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு. ஆண்டவரே அந்த அன்பை எனக்கு தாங்க. நான் உங்களுக்காக செயல்பட விரும்புகிறேன்.
அப்படியே நாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில், ஆண்டவரே, மூளைக்கு தலைக்கல் நீங்க தான். அந்த தலைக்கல்லை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறது மட்டும் இல்லை, என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணாதிசயத்தின் மாற்றம், எனக்குள் ஒரு மாற்றம், எனக்குள் தீவிரமான ஒரு மாற்றம், அதை நீ தாரும் தாரும் ஆண்டவரே. கேட்கலாமா? கேட்கலாமா? சிதறவரனா இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் ஒப்புவித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? மூளைக்கு தலைக்கல்லாய் மாறி அந்த அஸ்திவாரத்தில் கட்டப்படுறதுக்கு இன்னும் வசனங்கள் இருக்கு. எபேசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துதாமே அதற்கு தலைக்கல்லாய் இருக்கிறார், மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆமென். எபேசியர் 2:20 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். மூளைக்கல். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த மூளைக்கல்லை குறித்து அநேகருக்கு நான் தெரியப்படுத்த, என் வாயினால் நான் தெரியப்படுத்தும் பொழுது என்னுடைய செயல்கள் அதிலே உகந்ததாய், நான் உண்மையுள்ளவனாக, பொய் சொல்லாதவனாக, களவு செய்யாதவனாக, இச்சியாதவனாக ஆண்டவரே நான் இருக்கட்டும். சொல்லுங்களேன் ஆண்டவரே, அப்பா, நான் உண்மையுள்ளவனா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உண்மையுள்ளவனா, உண்மையுள்ளவளா நான் நடக்க விரும்புறேன்ப்பா. என்னை பூரணமா அர்ப்பணிக்கிறேன்யா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? உங்க வலது கையை உயர்த்தி, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்களேன். இந்த ரைஸ் ஹேண்ட் பயன்படுத்தி, எஸ் லார்ட், ஐ கமிட் மை செல்ஃப். ஆன்லைன் இருக்கிறவங்க சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க, ஆண்டவர் சுத்தமா நான் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த மூளைக்கு தலைக்கல், ஆமென், அந்த தலைக்கல்லை குறித்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும். நான் அதை அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் பார்த்து, எஸ், இந்த பெண் சொல்லுகிறது போல இவளுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், எவ்வளவோ மாற்றத்தை பார்க்கிறேன் இந்த பெண்ணிடத்தில், இந்த மகளிடத்தில், இந்த மகனிடத்தில் எவ்வளவோ மாற்றத்தை பார்க்கிறேன். Let them come to Christ. இயேசுவினிடத்தில் அவர்கள் வருகிறது. எஸ், நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஷதரலரமா. ஆண்டவரே, தங்களை அர்ப்பணிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையை தாங்க. மூளைக்கு தலைக்கல் உபதேசத்தினால் கட்டப்படும் பொழுது மூளைக்கல் என்று பார்த்தோம். எஸ் லார்ட், அந்த மூளைக்கல்லுக்கு நாங்க சாட்சியுள்ள ஜீவியம், சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கணும்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் தங்களை கைகளை உயர்த்தி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க இரத்தத்துக்குள்ள மூடி, ஆண்டவரே, உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வைத்து உம்முடைய சாட்சிகளாய் ஆக்கி ஆசீர்வதியும். எல்லா தடைகளும், எல்லா சத்துருவின் அதிகாரங்கள், வல்லமைகளும், கிரியைகளும் முறிக்கப்பட்டு, ஆண்டவரே, பிள்ளைகள் சத்தியத்தை அறியவும், தேவ மகிமைக்குள் பலப்படவும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் வளரவும், ஆண்டவரே, சத்துருவின் கன்னிகளுக்கு விளக்கப்படவும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய தயவு பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் கிருபையும் சமாதானமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகுவதாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.